ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஜம்மு காஷ்மீரின் கிஸ்துவார் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே இன்று நடைபெற்ற கடும் துப்பாக்கிச் சூட்டில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கிஸ்துவார் மாவட்டத்தில் சத்ரு வனப்பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து ஜம்மு காஷ்மீர் போலீஸ் மற்றும் சிஆர்பிஎஃப் வீரர்களுடன் இணைந்து இந்திய ராணுவம் ஆபரேஷன் ட்ரோஷி 1 என்ற பெயரில் தேடுதல் வேட்டையை தொடங்கியது. இன்று காலை 11 மணி அளவில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை வீரர்கள் நெருங்கிய போது இரு தரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை தொடங்கியது. மிகவும் சவாலான நிலப்பரப்பு மற்றும் கடும் குளிருக்கு மத்தியிலும் இராணுவத்தின் சிஐஎஃப் டெல்டா பிரிவு வீரர்கள் துல்லியமான தாக்குதலை நடத்தினர். சுமார் 2 மணி நேரம் நீடித்த இந்த சண்டையில் 2 பயங்கரவாதிகள் வீழ்த்தப்பட்டனர். உயிரிழந்த பயங்கரவாதிகளிடமிருந்து 2 AK-47 ரக துப்பாக்கிகள் மற்றும் பெருமளவிலான வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடந்த மாதம் இதே பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒரு வீரர் வீரமரணம் அடைந்த நிலையில் இப்போது நடத்தப்பட்டுள்ள இந்த அதிரடி நடவடிக்கை பயங்கரவாத கும்பலுக்கு பலத்த அடியாக கருதப்படுகிறது. அந்த பகுதியில் வேறு பயங்கரவாதிகள் யாராவது உள்ளனரா என்பதை கண்டறிய அப்பகுதியில் கூடுதல் இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டு தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை சகித்துக்கொள்ளப் போவது இல்லை என்ற மத்திய அரசின் கொள்கைப்படி ஜம்மு காஷ்மீரின் மலைப்பகுதிகளில் பதுங்கியுள்ள பயங்கரவாதிகளை ஒழிக்க இராணுவம் தொடர்ந்து இத்தகைய அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இன்றைய வெற்றியை தொடர்ந்து கிஸ்துவார் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.